வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது. பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் மெட்டீரியல் வேணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் கீழேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட்டுமே அழகு 9ம் சரி 10ம் சரி 2மே புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நான் போடுற வீடியோக்குள்ளேயே தெரியும். ஸோ கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் வீடியோக்குள்ளே அமையும். அதே மாதிரி தான் நோட்ஸும் அப்படி தான் சாப்டருக்கு தகுந்த வகையில் வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்குற பொழுது மனசில் வச்சுக்கிறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க நியூ டாபிக் மெட்டீரியல் ப்ளஸ் பழைய டாப்பிக்குமே கேட்டுட்ருந்தீங்க. இப்போ நியூ டாபிக் மெட்டீரியல் 2 யூனிட்டுக்கு ரெடி ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய நியூ டாபிக் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பழைய டாப்பிக்கும் போகலாம். பழைய டாபிக் அப்படின்னு பார்க்குற பொழுது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதனுடைய பாட்டுகளை எல்லாம் புத்தகத்துலேயும் அப்புறம் அதனுடைய கருத்துக்களை எல்லாம் நோட்ஸாகவும் இல்லாமல் ஸோ அந்த புக்கையே உங்களுக்கு அந்த மெட்டீரியலே நான் கொடுத்துருவேன். அப்படி பார்க்குற பொழுது அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதிலிருந்து நாம் எடுக்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது உங்கள் மனசில் ஈஸியாக பதியும். பல புத்தகங்களை பார்க்குற பொழுது தான் நமக்கு கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த கேள்விகள் எங்கே இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்குறக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரே மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கு. மெட்டீரியலுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் காட்டுறேன் பாருங்கள். என்னடா கதைகள் மட்டும் காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உழைப்பும் வீணாக போகக்கூடாது, என்னுடைய உழைப்பும் வீணாக போகக்கூடாது. அதனால தான் இதை மட்டும் ஒரு சாம்பிளுக்கு காட்டியிருக்கு. விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.